ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 5 பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் கசகசா, எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு பிரியாணி இலை போட்டுக்கிடுவோம். பிரியாணி இலை வந்து நாங்கள் ஒரு 2 இலை போட்டுக்கிட்டோம். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கோம். பிரியாணிக்கு வந்து நம்ம உப்பு தண்ணி ஊற்றும்போது உப்பு கொஞ்சம் கூட போட்டால் அந்த உப்பு நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அந்த சாதத்தை கூட வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் ஒரு 5 மிளகாயும் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டு அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். நாங்கள் வந்து ஆச்சி மசாலா தான் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்கள்கிட்ட வேறு மசாலா இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால் நம்ம அப்பப்போ வதக்கி விட்டுக்கிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கிடுவோம். நல்லா அந்த நமக்கு இந்த வெந்திருக்கிற ஸ்டேஜ் தெரியும். நல்லா வதங்கி வந்திருக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம தேவையான மசாலா இப்போ வந்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து பிரியாணி மசாலா நாங்கள் ஆச்சி மசாலா போட்டிருக்கோம். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கொஞ்சம் கிண்டி விடணும். கிண்டி விட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அடிப்பிடிக்கிறதுனால நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்ச ஸ்டேஜில் நம்ம வந்து கறி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாமா. போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த டம்ளர் அளவுக்கு தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அரிசி. நீங்களும் அந்த அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். மூடி வச்சுட்டு பக்கத்தில் தோசை தவா வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி அதுக்கு மேலே இந்த குக்கரை தூக்கி நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு நம்ம சிக்கன் பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனாக நல்லா வந்திருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ பரிமாறிக்கலாம். தண்ணி மட்டும் நம்ம குவான்டிட்டி பார்த்து வச்சுக்கிடணும். உப்பு நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா கரெக்டாக இருக்கும்.